Hello everyone, welcome to Think Plus One. Last video நம்ம exercise sum solve பண்ணிருப்போம். இப்போ rational numbers டீடைலா பார்க்கலாம். First rational numbers என்னன்னு பார்த்தோம். It lies between two integers and இதோட format வந்து p by q where q not equal to 0. Rational numbers on a number line. Number lineல rational numbers எப்படி place பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ 3 by 4 னு ஒரு rational number இருக்கு. இது எந்த ரெண்டு integersக்கும் சென்டர்ல வரும்னு பார்க்க போறோம். 3 by 4 proper or improper fraction ஆன்னு பார்க்கணும். இது ஒரு proper fraction. Proper fraction means where numerator value is less than denominator. இதோட வேல்யூ எப்பவுமே less than 1 தான் இருக்கும். ஸோ இது 0க்கும் 1க்கும் பிட்வீனில் தான் வரும் 3 by 4. இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ இங்கே 0, இங்கே 1. ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். 4 இருக்குது. ஸோ 0 to 1 வந்து 4 பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். 1 2 3 4னு டிவைட் பண்ணிக்கணும். நியூமரேட்டரில் 3 வேல்யூ இருக்குது. ஸோ 0லேருந்து ரைட் சைட் 3 பொசிஷன் தள்ளி வைக்கணும். 1 2 3 3. ஸோ 3 by 4 வந்து 0க்கும் 1க்கும் இங்கே தான் வரும். இப்போது 1 by 2 பிளேஸ் பண்ணலாம். 1 by 2ங்கிறது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இதோட வேல்யூ லெஸ் தென் 1 தான் இருக்கும். அண்ட் இட் லைஸ் பிட்வீன் 0 to 1. 0 1. டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 பார்ட்டை டிவைட் பண்ணிக்கணும். நியூமரேட்டரில் 1 இருக்குது. ஸோ 0க்கு ரைட் சைட் 1. தேர்ட் சம் -3 by 4. இப்போ இந்த ஃப்ராக்ஷன் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ 0க்கு லெஃப்ட் சைடில் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் பிளேஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ 0க்கும் 1க்கும் சென்டரில் தான் வரும். 0 -1 மைனஸ் இருக்குல்ல, ஸோ -1. 4 அதே ப்ரொசீஜர் தான். 4 பார்ட்ஸை டிவைட் பண்ணிக்கணும். 1 2 3 4. -3 0க்கு லெஃப்ட் சைடில் 3 பொசிஷன் 1 2 3 -3 by 4. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் 7 by 3. இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நியூமரேட்டர் வேல்யூ வந்து டினாமினேட்டரோட அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இது மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். 3 7. மிக்சட் ஃப்ராக்ஷனை எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து குவாஷன்ட் 2, தென் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். குவாஷன்ட்டில் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் 3. ஸோ இட் லைஸ் பிட்வீன் 2 and 3. 2 and 3. அகெயின் டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். 1 2 3. நியூமரேட்டர் 1. ஸோ 2லேருந்து ரைட் சைட் 1. 1 by 3. 2 1 by 3. நெக்ஸ்ட் 4. 4க்கு நம்ம லைன் ட்ரா பண்ணலாம். டைரெக்டாக 4ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 4ங்கிறது இன்டீஜர் தானே, இது ரேஷனல் நம்பரான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆல் இன்டீஜர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். ஏன்னா இதுவும் p by q ஃபார்மேட்டில் தான் இருக்குது. p by q. p வந்து 4னா q வந்து 1 கூட இருக்கலாம். 1. ஸோ 4. நெக்ஸ்ட்டு டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பரை டெசிமல் ஃபார்மில் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டினாமினேட்டரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10 100 ஆர் 1000 சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ 4 வந்து 10னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் 4 × 25 டைம்ஸ் வந்து 100. டினாமினேட்டர் 25ல் மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டர் 25ல் மல்டிபிள் பண்ணணும். 25. ஸோ டினாமினேட்டர் எத்தனை 0 இருக்கோ அத்தனை பொசிஷன் லெஃப்ட் சைட் வந்து டெசிமல் வைக்கணும். 0.25 தான் டெசிமல் ஃபார்ம் ஆஃப் 1 by 4. நெக்ஸ்ட்டு 1 3 by 20 பார்க்கலாம். இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 20 + 3 23 by 20. இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 100 1000 10ல் சேஞ்ச் பண்ணிக்கணும். 20 × 5 டைம்ஸ் வந்து நமக்கு என்ன? 100. ஸோ டினாமினேட்டர் 5ல் மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டர் 5ல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 டிஜிட் தள்ளி லெஃப்ட் சைட் டெசிமல் வைக்கணும். நெக்ஸ்ட்டு -5 4 by 5. இதுவும் மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 5 25. 25 + 4 29 by 5.
இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ். இது இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10, 100 or 1000க்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். 25 into 20, 5 into 20, 100. மேலேயும் 20ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். டெசிமல் ஃபார்ம் 2 digit தள்ளி, ஸோ -5/8. 3யோட டெசிமல் ஃபார்ம் வந்து 3.0 தான். நெக்ஸ்ட் 1/3. 1/3யோட டெசிமல் ஃபார்ம் வந்து 3, 1, பாயிண்ட் வச்சு 0, 3 3s are 9, 1, again 0, 3 3s are 9, 0.33. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இது வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல். ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னென்னா, டெசிமல் நம்பர்ஸ் ஆர் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் தான் இர்ரேஷனல் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் π√2, பையோட வேல்யூ பாருங்கள் 3.1415. இது நான் டெர்மினேட்டிங்காகவும் நான் ரெக்கரிங்காக இருக்கும். நான் ரெக்கரிங்னா நான் ரிப்பீட்டட். √2ஓட வேல்யூ 1.4142 சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ் கிடையாது. அண்ட் தென் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னென்னா, பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ்னால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வேல்யூல சேம் சிம்பிள்ஸ் இருக்கணும். அதுதான் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ்னால் ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்லேயும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ்னால் ஒரு ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஒரு நியூ ஃப்ராக்ஷன் கிடைக்கும். அதுதான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இப்போது -2/3 இஸ் ஈக்குவலன்ட் டு -6/9. ஸோ இது டினாமினேட்டர் நியூமரேட்டரில் 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஒரு நியூ ஃப்ராக்ஷன் கிடைக்கிது. ஸோ இது ரெண்டு ஈக்குவல். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7/3 இஸ் ஈக்குவலன்ட் டு x/9. எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது 3யோட எந்த மல்டிபிள் வந்து 9, 3 தானே. ஸோ டினாமினேட்டர் 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, நியூமரேட்டர் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 7 3s are 21. நெக்ஸ்ட்டு -2/5 ஈக்குவல் டு x/10. 5ஓட எந்த மல்டிபிள் வந்து 10 into 2. ஸோ மேலேயும் into 2, -4. இது ரெண்டு ஈக்குவல். இப்போ இது கேன்சல் பண்ணுங்கள். 2/5 ரெண்டு ஈக்குவல் தானே, அதுதான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், விச் மீன்ஸ் டினாமினேட்டரில் நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் இருக்கணும், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் நியூமரேட்டரில் தான் இருக்கணும். அண்ட் 1 இஸ் த ஒன்லி காமன் ஃபேக்டர் ஃபார் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இப்போ 4/5 -3/7 1/6 -4/13ல் டினாமினேட்டரில் எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் இருக்குது, நியூமரேட்டரில் தான் நெகட்டிவ் வந்திருக்கு. நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டர். எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாமா? இப்போ எக்ஸாம்பிள் 48 / -84. இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் சைனை நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடணும். நெக்ஸ்ட் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? அகெயின் 3 டேபிளில். ஸோ -4/7 தான் இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.